எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாவித்ரி கோவிந்தராஜன். பாவைக்குட் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. மஷ்ரூமில் வந்து ஒரு கிரேவி பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணலாம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த மஷ்ரூம் கிரேவி பண்ணுறதுக்கு நம்ம சில பொருள் எல்லாம் வதக்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அது கூட 2 பட்டை, சின்ன துண்டு, 2 கிராம்பு போட்டுக்கலாம். அப்புறம் ஏலக்காய் 2, சோம்பு ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். உறிஞ்சதும் நம்ம சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 10-12 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். அது இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்தோம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு 50% வதங்கினா போதும். அது கூட வந்து நான் மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இது கூட சேர்க்கலாம். தக்காளி வந்து சும்மா லேசாக வதங்கினா போதும். மேல்தோல் மட்டும் லேசாக சுருங்கி வந்தால் போதும். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அது கூட வந்து முந்திரி பார்த்திங்கன்னா ஒரு 10 முந்திரி சேர்த்துருக்கேன். அதை வச்சு நம்ம மிக்சியில் சேர்த்துக்கலாம். இப்போ நாம் வந்து மஷ்ரூம் கிரேவிக்கு வந்து வதக்கி வச்சுருந்தாலே அதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. அது கூட வந்து பார்த்திங்கன்னா கணக்குன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், இந்த மசாலா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுச்சு. மஷ்ரூம் தாளிக்கிறது பார்த்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பெருசாக இருந்தால் 1 எடுத்துக்குவாங்க. இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ப்ரௌன் கலருக்கு வரணும். அது வரைக்கும் இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து இந்த வெங்காயம் கருவேப்பிலை நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி ஒரு நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வேணும்னா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். வாசி போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். ஸோ வெங்காயம் பாருங்கள் நல்லா ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இந்த சமயம் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். இது தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். அது வந்து எனக்கு 1.5 ஸ்பூன் பக்கம் சேர்த்துருக்குறேன். கொத்தமல்லி தூள் பார்த்திங்கன்னா இது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதையும் நம்ம கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணி 1 நிமிஷம் கொதிக்கணும். 1 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சுங்களா? கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம இந்த காளான் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். காளான் வந்து 200 கிராம். இதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். வேணுங்கிற நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்து சேர்த்துக்கணும். இது காளான் வந்து மஷ்ரூம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இழுக்கும். காளான் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா கலக்கி விட்டுருக்குறேன். 2 நிமிஷம் அதில் வெந்திருக்குது. இப்போ வந்து இதுக்கு தேவையான தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம். பாருங்கள், இந்த 1 கப்பு சேர்த்துருக்கேன். காளானும் தண்ணி விடும் இல்லையா, அதனால் இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கிடலாம்.